டியூஸ்டே மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் கிச்சனுக்குள்ளே என்டர் ஆனேன். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான் இன்றைக்கி. கம்மங்கூழ், மாங்காய், ஊறுகாய் இது மட்டும்தான். ஹஸ்பண்ட்க்கு மட்டும்தான் மாங்காய் ரெடி பண்ணி வச்சேன், எங்களுக்கு கிடையாது. எனக்கும் சஷுக்கும் ஊறுகாய் தான். அதுக்கப்புறமா லன்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஷ்ரூம் எடுத்துகிட்டு வந்தேன். சரி, மஷ்ரூம் பிரியாணி மாதிரி பண்ணிவிட்டு ஏதாவது வச்சுக்கலாம் அப்படின்ட்டு த்ரிஷன் குட்டிக்குமே எனக்கு கம்மங்கூழ் தான் கொடுத்தேன். நான் லன்ச் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஹஸ்பண்ட் வந்து நானே உனக்கு லன்ச் இன்றைக்கி ரெடி பண்ணுறேன், கருவாடு தொக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்துட்டு எல்லாத்தையுமே கருக வச்சுட்டாச்சு. ஸோ எல்லாமே கருகி போய் வீணாக போயிடுச்சு. அதுக்கப்புறமா நீயே ஏதாவது பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நானே கிச்சனுக்கு வந்து ரைஸ் மட்டும் வச்சுக்கிட்டேன். பழைய சாதம் இருந்தது, பழைய சாதம் வச்சு சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு தான் அந்த காளானையே ரெடி பண்ணேன். காளான் கிரேவி பண்ணிவிட்டு சப்பாத்தி தான் வந்து வச்சுக்கிட்டோம். ரொம்ப சிம்பிளான காளான் கிரேவி தான், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்றைக்கி மதியம் 12 மணிக்கு ஒரு சூப்பரான vlog வரும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.